ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சோமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி சவர்மா எப்படி ஈஸியாக செய்யலாமென்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் என்னுடைய ஸ்டைலில் இப்படித்தான் செய்கிறேன். நான் இந்த சவர்மா ரொட்டி கடையில் வாங்கியிருக்கேன். எல்லா கடையிலும் இங்கே கிடைக்கும். குடமிளகாய் எடுத்திருக்கிறேன், 3 கலரும், வெங்காயம், கேரட், தக்காளி பழம், கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை எல்லாம் மிக்ஸ் பண்ணி பொரிக்க போகிறோம். 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள், அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் போடுறேன். உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து அதோட 1 கரண்டி தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கெச்சப்பும் மைனஸும் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த ரொட்டிக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த சோஸை தான் உங்களுக்கு தேவையான சோஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எடுத்த மரக்கறியில் உண்டாக்கி போடுவோம். நான் இது எனக்கு தேவையான அளவு தான் போட்டு, நான் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போடுவோம். அதோட கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த சோஸையும் அதுக்குள்ளே விடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறேன். அதோட கட்டத்தூளும் கொஞ்சம் போடுறேன் உரைப்புக்காக. இப்போ பொரித்து வச்சுருந்த சிக்கனையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ரொட்டி சூடாக்க போகிறேன். உடனே சாப்பிடும்போது சூடாக்கி செய்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக்கிட்டு இப்போ அந்த ரொட்டியின் நடு பகுதியில் இந்த சோஸை கொஞ்சமாக பூசிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மரக்கறியை அதுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனையும் வச்சு நான் சலாட்டும் ஒரு துண்டு அதுக்குள்ளே வைக்கிறேன். அதோடு சேர்த்து அப்படியே மெல்லமாக ரவுண்டாக சுற்றி எடுக்க சவர்மா ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். சின்னாக்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.